எடுத்துக்காட்டு 1.16 தடயவியல் விஞ்ஞானிகள் தொடை எலும்புகளை கொண்டு ஒருவருடைய உயரத்தை சென்டிமீட்டரில் கணக்கிடுகிறார்கள். அவர்கள் பொதுவாக h of b சமம் 2.47 b plus 54.10 என்ற சார்பை இதற்கு பயன்படுத்துகிறார்கள். இங்கு b ஆனது தொடை எலும்பின் நீளமாகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், h ஆனது ஒன்றுக்கு ஒன்றானதா என சரிபார்க்க. செகண்ட் கொஸ்டின், தொடை எலும்பின் நீளம் 50 சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்க. தேர்ட் கொஸ்டின், நபரின் உயரம் 147.96 சென்டிமீட்டர் எனில் அவர் தொடை எலும்பின் நீளத்தை காண்க. ஸோ இதெல்லாம் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே ரைட். இது என்னது, நிறைய தொடை எலும்புகள் இருக்கு. ஓகேவா, அதனால எலும்புகளை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொடை எலும்புகளை கொண்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து அதை செக் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய உயரம் என்னவா இருக்க முடியும், அந்த தொடை எலும்பை வச்சு அந்த இறந்து போன மனிதருடைய உயரம் என்ன இருக்கும் அப்படிங்கறத அவர் சென்டிமீட்டர்ல கால்குலேட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ரைட். அப்படி கால்குலேட் பண்ணிட்டு அவர் ஒரு ஈக்குவேஷனை உருவாக்குறாரு. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, h of b சமம் 2.47 b பிளஸ் 54.10 என்ற சார்பை வந்து, அதாவது அந்த ஃபங்க்ஷனை வந்து அது அவர் உருவாக்குறாரு. ஓகே ரைட்டு. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பிங்கிறது தான் வந்து அந்த தொடை எலும்போட நீளம்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு பார்க்கணும்னா, h ஆனது ஒன்றுக்கு ஒன்றானதா அப்படின்னு சொல்லி சரிபார்க்கணும். ஓகே, ஒன்றுக்கு ஒன்றானதா சரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஒன்றுக்கு ஒன்றான சார்புக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இங்க பாருங்க, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, தட் இஸ் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனுக்கு என்ன மாதிரியான அவங்க ஒரு ஃபார்முலேஷன் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆனது, அந்த சார்பானது ஏ டு பி என்பது ஒரு சார்பு என்க. ஏயின் வெவ்வேறான உறுப்புகளை பியில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் எஃப் ஆனது தொடர்பு படுத்துமானால் எஃப் என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு சொல்றாங்க. தட் மீன்ஸ் இங்க பாருங்க, இங்க அழைப்புகள் இருக்கு இல்லையா, அழைப்புகள் நண்பர்கள் இருக்கு. இப்போ 1, 2, 3 வெவ்வேறு அழைப்புகள் வந்து வெவ்வேறு நபரோட தான் வந்து தொடர்பு படுத்திருக்கோம் ABCDEல. ஸோ 1ங்கிறது சியையும், 2ங்கிறது ஏவையும், 3ங்கிறது டியையும் வந்து அது வந்து வெவ்வேறு நபர்களுடன் தொடர்பு படுத்துது. அப்படி இருந்தாதான் ஓகே. இதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இது ஒரு ஒருபுற சார்பு, தட் இஸ் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ ஒன்றுக்கு ஒன்றான சார்புனா எப்படி நம்ம அதை டெஃபினிஷனா எழுதணும், தட் இஸ் f of a1 சமம் f of a2 என்றவாறு அமைந்த ஒவ்வொரு a1 a2 இன் ஏக்கும் a1 சமம் a2 என கிடைத்தால் f என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும். அப்படி என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ஏங்கிற நபர், ஓகே, நெக்ஸ்ட் இப்போ சிங்கிற நபர்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, இந்த ரெண்டு நபருக்கு வந்து அழைப்புகள் எங்கேருந்து வந்திருக்கு, தட் இஸ் 1 மற்றும் 2லேருந்து வந்திருக்கு. ரைட் தானே? ஸோ ஏங்கிற நபருக்கு 2ல இருந்தும் சிங்கிற நபருக்கு 1ஆம் நம்பர்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா அழைப்புகள் வந்திருக்கு. ரைட். இப்போ இதுல என்ன கான்செப்ட் சொல்லணும்னா, ஸோ ஏசின்னு 2 விதமான நண்பர்களுக்கு அழைப்பு 2 விதமா தான் இருக்கும் இல்லையா, 1, 2ன்ட்டு. ஒருவேளை ஏவும் சியும் ஒரே நபராக இருந்திருந்தால் அவர்களுக்கு ஒரே ஒரு அழைப்புல இருந்து தானே வந்திருக்க முடியும். அதுதான் இங்க கான்செப்ட். தட் இஸ் எஃப் ஆஃப் A1 எஃப் ஆஃப் A2, தட் இஸ் ஏங்கிற நபரும் சிங்கிற நபரும் சமமாக இருந்திருந்தால், அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், ஏவும் சியும் சமம்னா நிச்சயமா அவருக்கு வந்திருக்கக்கூடிய அழைப்பு ஏதோ 1ல இருந்து தான் வந்திருக்க முடியும். 1ஆம் நம்பர்ல இருந்தோ இல்ல 2ஆம் நம்பர்ல இருந்தோ மட்டும்தான் வந்திருக்க முடியும். அதுதான் இங்க வந்து கான்செப்ட். ஸோ அப்போ ஸோ ஹெச் ஆனது ஒன்றுக்கு ஒன்றானதா என சோதிக்கணும் இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தட் இஸ் இங்க பாருங்க. ஸோ ஹெச் ஆஃப் B1 ஹெச் ஆஃப் B2, தட் இஸ் இப்போ போன் 1, அதாவது ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் போன் எடுத்து அதோட ஹைட், அவருடைய ஹைட், அதாவது இறந்து போனவரோட ஹைட்டை பார்க்குறாரு. அடுத்தது அதே போல இன்னொரு போனோட ஹைட்டும் பார்க்குறாரு. ஒருவேளை அது ரெண்டும் சமமா இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த போனோட லென்த்தும் சமமா தானே இருக்கும். ஏன்னா இரு வேறுபட்ட நபர்களுடைய ஹைட்டு சமமா இருந்தா அதோடைய போன் லென்த்தும் சமமா இருக்கும். அப்படித்தானே நம்ம கொண்டாடணும். ஸோ ஒன்றுக்கு ஒன்றானதான்னு சொல்லிட்டாங்கனாலே நீங்க என்ன பண்ணணும், ஹெச் ஆஃப் B1 வந்து எப்போ ஹெச் ஆஃப் B2க்கு சமமா இருக்குதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், B1ங்கிறது B2க்கு சமம்னு காட்டினீங்கன்னா போதும். ஸோ இதை கொண்டு வந்துட்டாலே நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரோமனை நம்ம சரி பார்த்துட்டோம் அப்படின்னு போட்டுடலாம். ஓகே ரைட். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. தட் இஸ் ஹெச் ஆனது ஒன்றுக்கு ஒன்றானதை சோதிக்கிறதுக்கு ஹெச் ஆஃப் B1 வந்து ஹெச் ஆஃப் B2க்கு சமம்னு நாம எடுத்துக்கணும், அதான் கருதுறோம். ஓகே, எனவே நமக்கு கிடைப்பது என்னது, ஸோ ஹெச் ஆஃப் B1க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்களா இந்த சார்பில் இருந்தால் எடுத்துக்கணும். ஹெச் ஆஃப் B1 அப்படின்னா என்ன எழுதணும், 2.47 அட் பிக்கு பதிலாக B1 போடணும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க B1 பிளஸ் 54.10 போடலாம். அது எதுக்கு சமமா இருக்கு, இப்போ B2 அப்படின்னு எடுக்கும்போது இந்த இடத்துல என்னவா மாறிடும், இது B2வா மாறிடும் இல்லையா. அப்போ 2.47 B2
பிளஸ் 54.10க்கு சமமா இருக்கும். ஓகே, இப்போ இதுல பாருங்க, இங்க பிளஸ் 54.10 இந்த பிளஸ் 54 சமத்துக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறனால அடிச்சிடலாம். ஓகேவா? அப்ப மிச்சம் கிடைக்கிறது என்னது? 2.47 B1 சமம் 2.47 B2க்கு சமமாகுது. அதான் இங்க போட்டிருக்காங்க. அப்ப இதுல இங்க பாருங்க, இந்த 2.47 நம்ம அடிக்கலாம் தானே ரெண்டு பக்கமும். ஓகே, அடிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்குது? B1 சமம் B2ன்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா? எனவே h of B1 சமம் h of B2 எனில் B1 சமம் B2 ஆகையால் இந்த சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பாகும். ஸோ இந்த கான்செப்ட் ஒரு டைம் புரியலன்னா மறுபடியும் இந்த வீடியோவை ஒரு ரிவைண்ட் பண்ணி போட்டு பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு புரியும். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? தொடை எலும்பின் நீளம் 50 சென்டிமீட்டர் அப்படின்னா அந்த நபரினுடைய உயரத்தை காண்க அப்படிங்கிறாங்க. ஓகே, இதுல நபரினுடைய உயரம் என்னன்னு நம்ம சொல்லுவோம்? h of Bன்னு சொல்லுவோம். ஓகே, இதுல தொடை எலும்பினுடைய நீளத்தை தான் நம்ம வெறும் B அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தட் இஸ் இந்த h of Bல இந்த இடத்துல 50 சென்டிமீட்டர் அண்ட் இந்த இடத்துல 50 சென்டிமீட்டர் போட்டோம், நமக்கு ஈஸியா நமக்கு கிடைச்சிடும். ஓகே, ரைட். இப்போ பாருங்க, ஸோ தொடை எலும்பின் நீளம்னு B = 50 சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரமானது h of 50 சென்டிமீட்டர் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.47 இன்டூ இந்த பிக்கு பதிலாக இங்கே இருக்கு இல்லையா, இந்த பிக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? 50 போட்டுட்டு ப்ளஸ் 54.10 போடுறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். தட் இஸ் 2.47 நம்ம எதால பெருக்கணும்? தட் இஸ் 50ஆல பெருக்கணும். ஓகே, ரைட். பெருக்குங்க. ஸோ 0ல எல்லாமே 0 ஆகிடும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் என்னது? ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் சைன். ஓகே, ஸோ 35க்கு 5 மிச்சம் 3. நெக்ஸ்ட்டு 5 20 23 ஆச்சு. ஸோ அப்புறம் 2. ஸோ என்னாச்சு? 2 10 12. ரைட். அப்போ என்ன வருது உங்களுக்கு? 1 2 3 5 0. எத்தனை ஸ்தானம் தள்ளணும்? ஸோ 2 ஸ்தானம். அப்போ என்ன கிடைக்குது? ஸோ 123.50 கிடைக்குது. அதுக்கப்புறம் இதோடைய ஆன்சர் தான் அது. அதுக்கப்புறம் என்னது? நம்ம 54.10 ஆட் பண்ணணும். ஸோ 54.10 ஆட் பண்ணுங்க. 06771. ஸோ 177.60 சென்டிமீட்டர். ஸோ அதான் இங்கே 177.6 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டாங்க. ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க? நபரின் உயரம் 147.96 சென்டிமீட்டர் எனில் அவர் தொடை எலும்பின் நீளத்தை காண்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க h of B கொடுத்துட்றாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா B என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரைட். இப்போ நம்ம என்ன எழுதணும் பாருங்க? நபரின் உயரம் 147.96 சென்டிமீட்டர் எனில் h of B சமம் என்னது? 147.96 போடலாம் இல்லையா? h of B சமம் 147.96 அப்படின்னு சொல்லிட்டு தொடை எலும்பின் நீளமானது அப்படின்னு போட்டு என்ன பண்றோம்? ஸோ இங்க இந்த ஃபுல்லா இருக்கு இல்லையா, 2.47 B பிளஸ் 54.10 அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும் ஆக்சுவலி? ஸோ இங்க போட்டிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி 2.47 B பிளஸ் 54.10ங்கிறது 147.96க்கு சமம். ஏன்னா ஹைட்டு தானே, அந்த மனிதனுடைய ஹைட்டை தான் நம்ம இப்போ அவங்களே கொடுத்துட்டாங்க. நபருடைய உயரம் கொடுத்ததுனால நம்ம அதுக்கு பதிலாக நம்ம புட் பண்றோம். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ மேலே ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே ரெண்டு பக்கமும் இப்போ என்னன்னா 100ஆல பெருக்குனீங்கன்னா நம்ம 100ஆல பெருக்கி 100ஆல வகுக்கிறோம். ஓகே, இப்போ தசம புள்ளி இருக்கு, அதனால நம்ம என்ன பண்றோம்? மேலேயும் கீழேயும் 100ஆல பெருக்கி 100ஆல வகுத்துறோம். அப்போ என்ன கிடைக்குது பாருங்க? தட் இஸ் 938600 டிவைட் பை என்ன கிடைக்குது? 24700. இப்போ எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்குது. தட் இஸ் 9386 நீங்க 247ஆல வகுத்தா போதும். ஓகே, அதை நான் இங்க போட்டு காமிக்கிற பாருங்க. 9386 டிவைட் பை என்னது? 247. ஓகே பாருங்க. ஸோ 247 எப்படி கிடைக்குது? ஸோ 247 இப்போ நம்ம 3 டைமால பெருக்கலாம். பெருக்குனா பாருங்க, 3 21 மிச்சம் 2. ஸோ 7 4 12 12 2 14 மிச்சம் 1 4 3 2 6 1 7 741 கிடைக்குதா? ஸோ அப்போ அதை நீங்கள் இதில் கொண்டு வந்து போடுங்க. ஸோ 741 எத்தனை டைமு? 3 டைம். ஸோ 741 போட்டால் மிச்சம் என்ன கிடைக்குது? 8ல் 1 போச்சுன்னா 7, 3ல் 4 போச்சுன்னா 9, இப்போ 8ல் 7 போச்சுன்னா 1 197. அப்போ இந்த 2.47 நம்ம எதால பெருக்கணும்? தட் இஸ் 50ஆல பெருக்கணும். ஓகே, ரைட். பெருக்குங்க. ஸோ 0ல எல்லாமே 0 ஆகிடும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் என்னது? ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் சைன். ஓகே, ஸோ 35க்கு 5 மிச்சம் 3. நெக்ஸ்ட்டு 5 20 23 ஆச்சு. ஸோ அப்புறம் 2. ஸோ என்னாச்சு? 2 10 12. ரைட். அப்போ என்ன வருது உங்களுக்கு? 1 2 3 5 0. எத்தனை ஸ்தானம் தள்ளணும்? ஸோ 2 ஸ்தானம். அப்போ என்ன கிடைக்குது? ஸோ 123.50 கிடைக்குது. அதுக்கப்புறம் இதோடைய ஆன்சர் தான் அது. அதுக்கப்புறம் என்னது?
நம்ம 54.10 ஆட் பண்ணணும். ஸோ 54.10 ஆட் பண்ணுங்க. 06771. ஸோ 177.60 சென்டிமீட்டர். ஸோ அதான் இங்கே 177.6 சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டாங்க. ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க, நபரின் உயரம் 147.96 சென்டிமீட்டர் எனில் அவர் தொடை எலும்பின் நீளத்தை காண்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க ஹெச் ஆஃப் பி கொடுத்துட்றாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரைட், இப்போ நம்ம என்ன எழுதணும் பாருங்க, நபரின் உயரம் 147.96 சென்டிமீட்டர் எனில் ஹெச் ஆஃப் பி சமம் 147.96 அப்படின்னு சொல்லிட்டு தொடை எலும்பின் நீளமானது அப்படின்னு போட்டு என்ன பண்றோம். ஸோ 2.47 பி பிளஸ் 54.10ங்கிறது 147.96க்கு சமம். ஏன்னா ஹைட்டு தானே, அந்த மனிதனுடைய ஹைட்டை தான் நம்ம வந்து இப்போ அவங்களே கொடுத்துட்டாங்க. நபருடைய உயரம் கொடுத்ததுனால நம்ம அதுக்கு பதிலாக நம்ம புட் பண்றோம். ஓகே, ஸோ 2.47 பி ஈக்குவல் டு என்ன ஆகுது, 147.96. இங்க இருக்கக்கூடிய இந்த பிளஸ் 54 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 54.10 மாறும். ஓகேவா, அப்ப நம்ம இங்க போட்டு பார்க்கலாம். தட் இஸ் 147.96ல 54.10 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்குது. ஸோ 6 8 நெக்ஸ்ட் 7 4 போச்சுன்னா 3, 14 5 போச்சுன்னா 9. ரைட், ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், தட் இஸ் 93.86 போடலாம். ஸோ 2.47 பி. ஓகேவா, ஸோ இதுல இருந்து எப்படி எடுக்கலாம். ஸோ தட் இஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்னது, ஸோ 93. இப்படி போடுறேன். ஸோ பி என்ன கிடைக்குது நமக்கு, 93.86 2.47. ஓகே, இப்போ வகுத்து தானே போடணும். ஸோ அதை வகுத்து போட்டு வாங்கிக்கலாம். தட் இஸ் 93.86 டிவைட் பை 2.47. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 0 இருக்குது, அதனால 2 0 கூடிய 100ஆல் பெருக்கி 100ஆல் வகுத்துக்கிறேன். ஸோ 100ஆல் பெருக்கி வகுத்தா என்ன கிடைக்குது. ஸோ 93.86.00 டிவைட் பை 247.00. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம். ஸோ 93.86 237ஆல் வகுக்கணும். ஸோ 9386 நம்ம எதால் வகுக்க போகிறோம், தட் இஸ் 247ஆல் வகுக்க போகிறோம். ஓகே ரைட், சரி 247 எத்தனை டைம் அடங்கும் பாருங்க. தட் இஸ் 3 டைம் போட்டு பாருங்க. 3 21 1 மிச்சம் 2, 4 12 2 14 மிச்சம் 1 3 6 1 7. ஓகே 700. அப்போ 3 டைம் போட்டால் நமக்கு 741 வருது. ஓகே, அப்போ 8ல் 1 போச்சுன்னா 7, 3ல் 4 போச்சுன்னா 9, ஸோ 8ல் 7 போச்சுன்னா 1. ஓகே 197 வருது. ஸோ இப்போ நம்ம 6 கீழே இறக்கிக்குவோம். ஸோ 6 இறக்குனா நம்ம மறுபடியும் போட்டு பார்த்தோன்னா நமக்கு பாருங்க. ஸோ 247 இங்கே போடுறோம் பாருங்க. 247 நம்ம 8 டைம் பெருக்கி பார்க்கலாம். ஏன்னா இங்கே 6 தானே வருது, அப்போ 7 8 56ன்னு கிடைச்சிடும் இல்லையா, அதனால 7 8 56 மிச்சம் 5. ஸோ 8 நாங்கள் 32 5 37க்கு 37க்கு 7 மிச்சம் 3, 8 2 16 3 19. ஓகே கிடைச்சிச்சு நம்மளுக்கு. அப்போ எத்தனை டைம், ஸோ 8 டைம். 8 டைம் போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது, 1976 கிடைக்குது. ஸோ நமக்கு 0. ஓகே, அப்போ இதனுடைய விடை என்ன நமக்கு கிடைக்குது, தட் இஸ் 38. ஆகையால் தொடை எலும்பின் நீளமானது 38 சென்டிமீட்டர் ஆகும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர்.